Hello guys, welcome back to our EC preparation. இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தாம்மா. ஆக்சுவலாக 2 days முன்னாடி நமக்கு டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான டிப்ளமோ லெவல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பர்டிகுலராக இசி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் 13 வேகன்சி வந்து நம்மளால் எழுத முடியும். என்னென்ன போஸ்ட் கோடு செப்ரேட்டாக சிலபஸ் படித்து செப்ரேட்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். தென் அதுக்கு அடுத்தது அதை தொடர்ந்து எனக்கு என்ன என்கொயரிஸ் அப்படின்னா, மேம் அப்போது நீங்கள் டிப்ளமோ லெவலுக்கு என்ன கோர்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு நான் எல்லாருக்குமே சொன்ன ஒரே ஒரு விஷயம், நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? எங்கிட்ட நேற்று யாரெல்லாம் கோர்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்களோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ பர்டிகுலராக நமக்கு இசிக்கு வேக்கன்சியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலமை மாறி, ஓகே நமக்கு இப்போ இன்ஜினியரிங்கில் வந்து 9 வேக்கன்சி சிஸ்டம் மேனேஜருக்கும் 13 வேக்கன்சி டிப்ளமோக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ரொம்பவே ஸ்மார்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேக்கன்சி இல்லை அப்படிங்கிற நிலமை மாறி இப்போ நமக்கு கொஞ்சமாவது வேக்கன்சி இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த வேக்கன்சியில் எப்படி நம்ம கிளியர் பண்ணி போகிறது அப்படிங்கிறது தான் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் இனிமேல் திங்க் பண்ணணும். என்னோடய சைடில் நான் என்னென்ன ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செப்டம்பர் மந்த்து தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பர்டிகுலராக பேசிகிட்டு இருக்கிறது டிப்ளமோ லெவல் எக்ஸாமுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ நமக்கு செப்டம்பர் மந்த்து ஃபஸ்ட்டு வீக் ஆர் செகண்ட் வீக்கில் தான் உங்களுக்கு எக்ஸாம் வரும். அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு சாலிடாக இதில் ஒரு 15 டேஸு, அப்புறம் ஜூலை ஆகஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 மந்த்து வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பேரலாக சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த டிப்ளமோ லெவலுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். டிப்ளமோவில் 5 சிலபஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 5 சிலபஸை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் எந்தவித டவுட்டுமே இல்லை. ஈஸி எல்லாருக்குமே ஜென்ரல் கோட்டா இருக்குது. ஸோ அதனால் டெஃபினட்டாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து அதில் டவுட் கேட்டிருந்தீங்க. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 5 போஸ்ட் கோடும் செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கான்னு பாருங்கம்மா, இல்லை இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் உள்ளே என்ன மாதிரி இருக்குங்கிறது தெரியுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நேற்று எங்கிட்ட பேசினவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 5 சிலபஸ் தான் நம்ம இசிஇ படிக்கிற மாதிரி இருக்கும். இசிஇ மட்டும் இல்லைம்மா, அதில் சிஎஸ்சி, ஐடி, ட்ரிபிள்இ, ஸோ இவங்க எல்லாமே லாஸ்ட் சிலபஸ்க்கு பயோமெடிக்கல், ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்களோ, ஸோ நீங்கள் அவங்களோட அந்தந்த சிலபஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 5யுமே அப்ளை பண்ணலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக அந்த பர்டிகுலர் போஸ்ட்டு கொடுக்க மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது உங்களோட விஷ். ஓகே? ஸோ ஃபைனலாக வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஜேடிஓ அப்படிங்கிற, அதாவது ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு தான் நம்ம டிப்ளமோ லெவலுக்கு எக்ஸாம் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம சைடு என்ன கோர்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் டோட்டலாக 5 சிலபஸ் சொல்லியிருந்தேம்மா. ஓகேங்களா? டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து நான் என்னோடய சைட்லேருந்து 4 சிலபஸ், அந்த லாஸ்ட் பயோமெடிக்கலை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து இப்போ கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணலை. அதை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 சிலபஸ்க்கு வந்து மெட்டீரியல் அண்டு டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கிறோம். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு கோர்ஸ் டீட்டெயிலை சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீக் எண்டு, இன்றைக்கி சண்டே அப்படின்னா உங்களுக்கு கம்மிங் சாட்டர்டேலாம் 1 by 1 உங்களுக்கு லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன கொஷின் கேட்குறீங்கன்னா, மேம் மெட்டீரியல் வந்து டிப்ளமோ லெவலுங்கிறதுனால தமிழ் மீடியமும் இருக்கும்ல, ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ 2மே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான்மா பிளானில் இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து மேம் எனக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதிலே வந்து தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஒட்டு மொத்தத்தில் அந்த டிப்ளமோ லெவல் சிலபஸ்க்கு, ஓகேங்களா, நீங்கள் சிஎஸ்சி, ஐடி அதெல்லாம் விஷயம் இல்லாமல் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா சிலபஸ், இந்த சிலபஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 4 சிலபஸ்க்கான மெட்டீரியலும் டெஸ்ட் பேட்சும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே? டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூலை எண்டுலேருந்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் அப்படிங்கிற மாதிரி வச்சா கூட நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனை 40, ஆமாம், ஒரு இப்போ 533 சிலபஸ் அப்படின்னா அதில் ஒரு 10 யூனிட். அப்போ நான் 4 சிலபஸ் எடுக்கிறேன் அப்படின்னா மொத்தமாக 40 யூனிட் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே என்ன கேட்குறீங்கன்னா, மேம் வேகன்சி கூட ஓகே மேம், 4 சிலபஸ் படிக்கணுமேம்மா. நல்லா புரிஞ்சுக்கோ, நீ இப்போ எழுத போகிறது டிப்ளமோங்கிறத விட ஐடிஐ லெவலுக்கு எழுத போகிறீங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. உங்களுக்கு கொஷின்ஸ் என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு டெஃபினேஷன் கொடுத்துட்டு இஸ் கால்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க பாருங்கள்.
ஓகேங்களா? அத தான் உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. ஒன் லைனரா தாம்மா கேட்பாங்க. ஸோ இதுலயும் நீங்க ஐய்யயோ! 5 சிலபஸ் படிக்கணுமா? 4 சிலபஸ் படிக்கணுமா? இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஓகேவா? ஸோ நமக்கு இல்லங்கிற விஷயத்துக்கு இருக்குங்கிற மாதிரி இருக்குங்கும்போது, அதில நம்மள எப்படி பெஸ்ட்ட குடுக்கணும், அத மட்டும் தான் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா, இதில எம்.இ பசங்களும் அப்ளை பண்ண போறீங்க. பி.இ பசங்களும் அப்ளை பண்ண போறீங்க. அப்ப ஐடிஐ லெவலுக்கு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, அதில படிக்கிறதுல என்ன இருக்க போகுது சொல்லுங்க? கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். ஒன் லைனரா தான் இருக்கும். அதில நீ வந்து நம்ப கண்ட்ரோல் சிஸ்டம் மாரியோ, சர்க்யூட் தியரி மாதிரியோ சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்து ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிற அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? இத நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நேத்து கேட்ட பசங்க வந்து மேம் இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய பேப்பர்ஸ்லாம் நம்ம படிக்கலல்ல மேம், கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா எனக்கு அதிக என்கொயரீஸ் இதான் வந்தது. அதே மாரி என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட்டு, நம்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்போதைக்கு இன்ஜினியரிங் லெவலுக்கும் ப்ரிப்பரேஷன் குடுத்துட்ருக்குறோம். டிப்ளமோ லெவலுக்கும் குடுத்துட்ருக்கோம். ஏன்னா மெயின் ரீசன் ஈசிக்கு வந்து இதுதான் வேகன்சிங்கும்போது, ஸோ நம்ம பசங்கள இதில எப்படி தூக்கி விடலாம்? அப்படிங்கிற மாரி தான் நான் பிளான் பண்ணி, ஈவன் எனக்குமே இதில இந்த சப்ஜெக்ட்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ இதில நம்ம என்ன மாரி குடுக்கலாம்? எப்படி ப்ரொவைட் பண்ணலாம்? எப்படி ஷார்ட் அண்ட் நீட்டா குடுத்தா பசங்க அத முடிப்பாங்க? ஸோ இந்த மாரிலாம் பிளான் பண்ணி தான் நான் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணாலும் எனக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. வாட்ஸ்அப்ல எனக்கு வாய்ஸ் நோட் கூட குடுங்க. நாங்க எல்லாருக்குமே எனக்கு நீங்க மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். எப்படின்னா, வாய்ஸ் நோட் தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ ஏன்னா, நீங்க கால் பண்ணி என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் கோர்ஸ் பத்தி நான் இப்ப அதர் ஃபேக்கல்டீஸ் கிட்ட நான் எப்படி டிஸ்கஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? முந்தா நாள் நோட்டிஃபிகேஷன் போட்டேன். போட்டதுலேருந்து, மேம் நீங்க இதுக்கு என்ன என்ன மேம் ஏதாவது செய்யுங்க மேம், ஏதாவது பண்ணுங்க மேம். இது எப்படி மேம் படிக்கிறது? எல்லாமே கேட்குறீங்க எனக்கு புரியுது. நான் எல்லாருக்குமே ஒரே பதில் தான் சொல்லுவேன். வெயிட் பண்ணுங்கம்மா, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோல. எல்லாருக்குமே நீங்க மெசேஜ் பண்ணவங்களுக்கும் அத தான் சொல்லியிருப்பேன். ஃபோன் பண்ணவங்களுக்கும் அத தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா கொஞ்சம் என்னோடதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து என்னென்ன பண்ணணுங்கிறத நான் அதர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இப்போ ஒவ்வொருத்தவங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தவங்க என்னென்ன ஒர்க் குடுக்குறோம் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க தான் பார்க்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு நான் ஒர்க் குடுக்கணும். அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். அவங்க எப்படி பெஸ்ட்டா பண்ணணுங்கிறத நான் அவங்களுக்கு கைடன்ஸ் குடுக்கணும். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் ஓகேங்களா? எனக்கு ஏன் தெரிஞ்ச பசங்க, தெரியாத பசங்க அப்படிலாம் கிடையாதுப்பா. ஸோ யாரா இருந்தாலும் ஓகே. எனக்கு நீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல எனக்கு வாய்ஸ் நோட் மட்டும் குடுங்க. ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு என்ன கேட்கணுமோ நீங்க எனக்கு மெசேஜ் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணீங்க அப்டின்னா, நான் டெஃபினட்டா வாய்ஸ் நோட் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இல்ல மேம் இது நான் உங்கள்கிட்ட பேசியே ஆகணுங்கிற பட்சத்துக்கு மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, நேத்து ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, கிளாஸஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. மேம் இந்த 5 பேப்பர்ஸ்க்கு வந்து 5 சிலபஸ்க்கு வந்து கிளாஸஸ் எடுப்பீங்களா? கோர்ஸ் குடுப்பீங்களா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு கிளாஸஸே நீடட் கிடையாது. ஓகேவா? நேத்து டிஸ்கஸ் பண்ண வரைக்கும். ஏன்னா, நம்ம இன்ஜினியரிங்கே கிளியர் பண்ணி வந்துட்டோம். ஐடிஐ லெவல் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒன் லைனரா இருக்கும். ஈவன் உனக்கு வந்து இங்கிலீஷ்ல படிக்க கஷ்டமா இருந்தா கூட தமிழ் மீடியம் புக்ஸ் வாங்கிக்கோ. ரொம்ப ஈஸியா இருக்கும்பா. ஓகேங்களா? அதில நான் கிளாஸ் எடுத்து உனக்கு புரிய வைக்கணும். இல்ல மேம் நீங்க தான் எல்லாமே கிளாஸ் எடுப்பீங்கல்ல. ஸோ இது கிளாஸ் எடுக்கிறீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தீங்க. நமக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு டைமிங்கும் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. டைமிங்கும் இல்ல. அந்த கிளாஸஸ நீ எடுத்து அந்த கிளாஸஸ நீ புரிஞ்சு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு உனக்கும் டைம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஏன்னா, ஷார்ட் பீரியட்ல நம்ப ஸ்மார்ட்டா எப்படி எஃபோர்ட் போடுறதோ அத தான் பார்க்கணும். நீ உட்காந்து நோட்ஸ் எடுத்து பெர்ஃபெக்ட்டா பண்றேன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். போர்ஷன்ஸ கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாரு. ஏன்னா இதெல்லாமே நான் இந்த மாரி டிப்ளமோ ஃபேக்கல்டிஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு, அங்கேருந்து நான் கெட் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட டார்கெட்டு நீங்க மேம் நான் டிப்ளமோக்கு மட்டும் தான் மேம் ப்ரிப்பேர் பண்ண போறேன். இன்ஜினியரிங்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு. ப்ரோகிராமிங்லாம் எதுவுமே தெரியல அப்படின்னா, டிப்ளமோக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளவு சீக்கிரமா மெட்டீரியல் குடுக்க முடியுமோ, இப்ப நான் கம்மிங் சாட்டர்டேன்னு சொல்றேன். இல்லனாலுமே அதுக்கு முன்னாடியே கூட ஒன் பை ஒன்னா இன்னைக்கு ஒரு யூனிட் குடுக்குறேன் படிச்சிட்டு இரு. நாளைக்கு ஒரு யூனிட் குடுக்குறேன் அதுக்கு அடுத்தது படி. அந்த மாரி கூட ஒவ்வொன்னா குடுக்க ஆரம்பிச்சுருவேன். ஓகேங்களா? ஸோ உங்களோட சைட்லேருந்து இன்னொன்னு பேஜஸ் ரொம்ப கம்மியா இருக்கும்பா. அதையும் நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஐடிஐ லெவல் எக்ஸாம்ங்கிறதுனால ஓவரால் ஒரு சிலபஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 5533 சிலபஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதோட மெட்டீரியலே உங்களுக்கு என்ன அப்படின்னா, சாஃப்ட் காப்பி தான் ப்ரொவைட் பண்ணுவோம். வெறும் 300 பேஜ் இல்லன்னா 350 பேஜ் அவ்வளோதான். ப்ளஸ் ஆர் மைனஸ் 300 பேஜ் இவ்வளோ தான் இருக்கும். அப்போ அத ஒரு நாள்ல உன்னால படிக்க முடியாதா? ஸோ நமக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ நல்லா யுட்டிலைஸ் பண்ணிக்கிற மாரி பாருங்க. ஓகே. ஸோ அதனால எல்லாமே ஒன் லைனரா தான் இருக்கும். நீ ப்ராப்ளம் டிஸ்கஷனோ நீ அதில ஒண்ணுமே இல்ல. ஃபுல்லா தியரி தான்.
உனக்கு ஈவன் அந்த இடத்துல உனக்கு புரியலனா கூட டெஃபினட்டாக என்கிட்ட கேளு, மேம் இது என்ன மேம் இது என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு புரியலன்னு. ஸோ தமிழில் படிக்க பிடிக்கும் மேம் அப்படின்னா தமிழ் மீடியம் புக்ஸ் வாங்கி பாருங்கள். ஏன்னா இதில் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா நமக்கு கொஷின்ஸ் தமிழ்லையும் வரும் இங்கிலீஷ்லேயும் வரும். நல்ல ஸ்மார்ட்டாக யோசிச்சுக்கோ. எதுக்காக சொல்ல வரேன்னா நமக்கு இன்ஜினியரிங்கில் கூட ஒன் அண்ட் ஒன்லி இங்கிலீஷ் தான். பட் இது டிப்ளமோ லெவல் கொஷின்ஸும் நமக்கு தமிழில் கேட்குறாங்கன்னா அப்போ எனக்கு தமிழில் படித்தா நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும் அப்படிங்கிறவங்க தமிழில் கூட மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் என்ன ஏதுங்கிறத நான் மெட்டீரியல் டிஸ்பேச் பண்ணும்போது செப்பரேட்டாக கொடுக்குறேன். ஏன்னா இந்த கோர்ஸ் டீட்டெயில் நான் எதுக்காக மெயினாக கொடுக்குறேன்னா இந்த வீடியோ போடலை அப்படின்னா இன்றைக்கும் எனக்கு என்ன கால் வரும்னா, மேம் இந்த இசிக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ லெவலுக்கு என்ன மேம் ப்ரொவைட் பண்ணுறீங்க, கிளாஸஸ் எடுக்கிறீங்களா, மெட்டீரியல் கொடுக்குறீங்களா, கொஷின் பேங்க் கொடுக்குறீங்களா, இந்த கொஷின்ஸ் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு என்னோட சைடில் டிப்ளமோ லெவலுக்கு இந்த 4 சிலபஸ் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ அதனால் 4 சிலபஸ்க்கு மெட்டீரியலும் டெஸ்ட் பேட்சும் கொடுக்கலான் இருக்கிறேன். ஓகேவா? ஸோ மெட்டீரியலோட டீட்டெயிலை சொல்லிட்டேன். பேஜஸ் கம்மியாக தான் வரும், கொஷின் பேங்க்லாம் கொடுக்கல. ஏன்னா நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, ரொம்ப டீட்டெயில்டாக போக வேணாம். வாட் இஸ் வாட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் OSI லேயர்ஸில் 7 லேயர்ஸ் இருக்குது அப்படின்னா வாட் இஸ் த 7th லேயர், வாட் இஸ் த 4th லேயர், இதுதான் கொஷின் கேட்பாங்க. இது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாதாம்மா? தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், இது நல்ல சான்ஸு. ஸோ சூப்பராக படிச்சிங்க அப்படின்னா இன்னொன்று மெயின் விஷயம், நான் டெக்னிக்கல் பக்காவாக முடிச்சு வச்சுருக்கணும். உங்ககிட்ட நான் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லுவேன், நோட்டிஃபிகேஷன் கேட்குற பசங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், மேம் இந்த டெக்னிக்கல் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வருமா மேம், இது ஏஇ நோட்டிஃபிகேஷன் வருமா மேம், டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வருமா மேம்னு கேட்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் என்ன சொல்லுவேன், நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, படித்து முடித்து வைங்க, வந்ததுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணி எழுதுகிற மாதிரி பாருங்கன்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லுவேன். ஈவன் என்கிட்ட பேசுகிற அத்தனை பசங்களுக்கும் சொல்லுவேன். நான் சில வீடியோவில் சொல்லுவேம்மா, அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலே என்கிட்ட கேட்காதீங்கம்மா, அது ஒரு மாதிரி கடுப்பாக வருது. ரீசன் என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா அப்படின்லாம் சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ யார் நல்லா ஹோப்பப் பண்ணுவான்னு நான் சொல்கிறேன் யார் அப்படின்னா, நான் டெக்னிக்கல் பக்காவாக முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் இப்போ செம்மையாக பண்ணுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நீ இப்போ டெக்னிக்கல் படிப்பியா நான் டெக்னிக்கல் படிப்பியா சொல்லு? அட்லீஸ்ட் நான் டெக்னிக்கலாவது நீ ஒரு 70-80% முடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக டெக்னிக்கலில் மட்டும் எஃபோர்ட் போட்டோன்னா இப்போ தாராளமாக உள்ளே போகலாம். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நிலவரம், இப்போ இருக்கக்கூடிய ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நான் டெக்னிக்கல் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, Group 4 Group 2 ஸ்டூடெண்ட்ஸு ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் இப்போ இதுக்கு வராங்க. நேற்று பார்த்தீங்கன்னா முந்தா நாள் நைட்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மேம் நான் Group 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் ஏதோ டிஎன்பிஎஸ்சியில் நல்ல வேகன்சி வந்திருக்காமே எனக்கு, அதனால் 2 மந்த்ஸில் டெக்னிக்கல் மட்டும் தானே, ஸோ படித்து கிளியர் பண்ணலாம், டிப்ளமோ லெவல் தானே மேம், நான் கிளியர் பண்ணிடுவேன், கைடன்ஸ் கொடுங்க மேம் அப்படின்ட்டு. அப்போ நான் உங்களுக்கு யார் என்னன்னு சொல்லுமேம்மா, அது தீயா பரவிட்டு இருக்கு மேம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் டெக்னிக்கலில் Group 4 Group 2 படித்த பசங்க எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி EEE டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல்க் வேகன்சி 1000 வேகன்சிப்பா. சும்மா 2 மாதத்தில் மட்டும் ஸ்மார்ட்டாக படிச்சிங்க அப்படின்னா தட்டி தூக்கிட்டு போயிடலாம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் டெக்னிக்கல் முடிச்சிருக்கோம், டெக்னிக்கலை மட்டும் கிளியர் பண்ணிட்டு நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ ஏகப்பட்ட காம்படிஷன் கம்மியாக இருக்குன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறது, முன்னாடியே படித்து வச்சுருந்தேன்னா இப்போ நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ நான் டெக்னிக்கல் யார் நல்லா படிச்சிருக்கீங்களோ அப்போ இந்த 2.5 மாதத்தில் டிப்ளமோ லெவலுக்கான டெக்னிக்கலை நல்லாவே படித்து ஸ்மார்ட்டாகவே உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் அதனால தான் திருப்பி படித்து மட்டும் வைங்க, நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்த்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த டைம் கை கொடுக்கும். ஓகேவா? எனிவே ஆனால் யார் இதெல்லாம் அப்ளை பண்ண போகிறா, யார் இதெல்லாம் எழுத போகிறா, யார் இதெல்லாம் படிக்க போகிறா அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. ஓகேவா? ஏன்னா எங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பேசின வரைக்கும் இப்போ நான் அதிகமாக அட்டன் பண்ணக்கூடிய கால்ஸ் வந்து ஃபுல்லாக அன்னோன் நம்பர்ஸ் தான். ஓப்பனாக சொல்ல போனோன்னா அவங்களுக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் கூட தெரியல. மேம் டெக்னிக்கல்னால் என்ன மேம் எழுதணும், எத்தனை கொஷின்ஸ் வரும், நான் டெக்னிக்கலை விட்டுருங்க மேம் அதை நான் பார்த்துக்கிறேன், டெக்னிக்கல் மட்டும் என்ன அப்படி அப்போ தான் என்னங்கும் போது மேம் பல்க் வேகன்சி மேம், ஸோ அப்படின்னு EEE ஆஸ்பிரன்ஸ்க்கு பேசுகிறாங்க. இசிக்கு வந்து பரவாயில்ல மேம், நம்ம நான் டெக்னிக்கலில் மார்க் எடுத்துடலாம்ல, டிப்ளமோ லெவல் எக்ஸாம் தானே, ஸோ அது வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம்ல, ஸோ அப்ளை பண்ணலான் இருக்கோம் மேம் அப்படின்ட்டு வராங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ வருஷம் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு அப்புறம் ஒர்த்தே இல்லாமல் போயிடும்ல. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்த்துட்டு இருக்காமல் இனிமேவாது உன்னோட டார்கெட் ஏஇ அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் டெக்னிக்கலில் ஸ்ட்ராங் ஆகிக்கும். அது உனக்கு இந்த சைடு Group 4 Group 2க்கும் கூட ஹெல்ப் பண்ணும்.
ஓகேவா? அப்படி முடிச்சுக்கிட்டேன்னா, இப்போ பாருங்க சடனா இந்த போஸ்ட்டுக்குலாம் நீங்க அழகா என்ன பண்ணியிருக்கலாம், குடுத்துருக்கக்கூடிய சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்குமே நான் அத தான் சொன்னேன். நான் டெக்னிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த 10 யூனிட்ட மட்டும் இந்த 2 மாசத்துல படிங்கம்மா, அப்புறம் எக்ஸாம் எழுதுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ டிப்ளமோ லெவலுக்கும் அத தான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ உங்க சைட்லேருந்து உங்களோட பெஸ்ட்டு எப்படி எப்படி குடுக்கணும் அப்படின்னா, நான் டெக்னிக்கல் வித் டெக்னிக்கல் 2க்குமே ஃபோக்கஸ் பண்ணணுமா? ஓகேங்களா? ஸோ நான் டெக்னிக்கல் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லனாலும் பரவால்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கஷ்டப்பட போறது 2, 2 1/2 மாசம் தான். ஸோ அதனால ஒரு நாளைக்கு 10 மணி நேரம்னு வைங்க. கன்சிஸ்டன்சியா படி. இன்னைக்கு 10 மணி நேரம், நாளைக்கும் 10 மணி நேரம். ஓகேவா? அதுலயும் பர்ட்டிகுலரா இந்த சிலபஸ் சொல்றேன் பாத்தியா? வெறும் 4 நாள்ல ஒரு சிலபஸை முடிக்கலாம். 533 சிலபஸை வெறும் 4 நாள்ல முடிக்கலாம். வெறும் 300 பேஜ் ஒன் லைனர் தான். வெறும் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பாருங்க. இப்படி தான் இருக்கும். அதாவது என்ன சொல்றது? ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒன் லைனர் மாதிரி படிச்சிருப்போம்ல, அப்படி தான் இருக்கும் கொஷின்ஸ் எல்லாமே. ஈவன் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தாலுமே தெரியும், மேம் சொன்ன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. இன்னொரு விஷயம், டெஸ்ட் பேட்சில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வராதுமா, ஏன்னா ஒன் லைனருங்கிறதுனால டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ அதனால் இதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இது 2 மட்டும் வாங்கிக்கோ, இதுவே உனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். மெட்டீரியலை வாங்கி படி, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணு. மேம் என்ன மேம் ஒரு கொஷின் கூட தெரியல மேம், படித்தேன் ஒன்றுமே தெரியலன்ட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த கொஷின்ஸையும் சேர்த்து படிச்சுக்கிற மாதிரி பார்த்துக்க. அதை தாண்டி வெளியில் போகாது, கொஷின்ஸ் வெளியில் வராது. வந்தாலுமே நீ புரிஞ்சு படிச்சிருந்தனா அங்கே கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்கு வந்து உனக்கு ஆன்சர் தெரியும். ஓகேங்களாம்மா, புரியுதுங்களா? ஸோ அதனால் டிப்ளமோ லெவலுக்கு கம்பல்சரி மெட்டீரியலும் டெஸ்ட் பேட்சும் ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் மேம் அப்போ அது வரைக்கும் என்ன மேம் பண்ணுறது? அது வரைக்கும் சும்மாவே இருக்காது. இப்போ நான் ஃப்ரைடே டிஸ்பேச் பண்ணுறேன் அப்படின்னா, தேர்ஸ்டே வரைக்கும் நான் டெக்னிக்கல் போர்ஷன்ஸ், அதுவுமே உங்களுக்கு நான் டெக்னிக்கல் வந்து குரூப் 4 சிலபஸ் தான். எஸ்எஸ்எல்சி இதுதான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்டாண்டர்டுமே உங்களுக்கு ஈஸியான ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அதை சீக்கிரம் எவ்வளோக்கு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிங்க. ஓகேங்களா? அதுலேயும் இந்த நடுவில் இருக்கக்கூடிய அது என்னது 535 சிலபஸில் வந்து மொத்தம் 5 வேகன்சி இருக்குமா? ஓகேங்களா? ஸோ இருக்கிறதுலே பல்க் வேகன்சி வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 535 சிலபஸ்லேருந்து 5 வேகன்சி இருக்குது. ஈவன் அந்த அந்த 535 சிலபஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இசிஇ சிலபஸ் அதில் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ சிலபஸ் எல்லாம் நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய வேலையே அந்த 5 சிலபஸ், நீ டிப்ளமோக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா 5 சிலபஸோட ஹார்ட் காப்பியை கையில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சுட்டு செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்ஃபாக அதுக்கான மெட்டீரியல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே இன்டெப்த்தாக படிக்க வேணாம், ஜஸ்ட்டு என்னங்கிற மாதிரி எல்லாத்தையும் படிச்சுட்டு ஆனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட்டு படிச்சுட்டு மட்டும் போனீங்க அப்படின்னா அங்கே என்ன நம்ம மெயினாக பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா 200 கொஷினை 3 மணி நேரத்தில் போடுறதுங்கிறது நமக்கு கொஷின் மார்க் ஆகிடும். ஓகேவா? மேம் நான் நல்லா படிச்சுட்டு போனேன் மேம், 5 சிலபஸும் படித்தேன், நல்லா தான் படித்தேன், அங்கே எனக்கு என்னென்னா டைம் பத்தலை அப்படிம்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன வேணும்? அப்போ ப்ராக்டிஸ் வேணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு படித்தா மட்டும் போதாது, படித்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும் போதாது. ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் இப்படி தான் இருக்கும். பைகாட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓப்பனாக சொல்கிற பைகாட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் புரிஞ்சு பைகாட் பண்ணணும், அவ்வளோதான். இதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி பைகாட் பண்ணணும். கிளாஸஸ் வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு படிக்கிறது தானேம்மா, அதனால் நான் கிளாஸஸாக கொடுக்கல. மேபி எனக்கு டைம் இருந்தது வேணால் நான் டெஃபினட்டாக அதிலேயே நான் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன் நான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம எல்லாமே இன்ஜினியரிங்க்கும் இசிஇ ட்ரிபிள்இக்கு கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம், டிப்ளமோக்கும் இப்போ இசிஇ ட்ரிபிள்இக்கு கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஆனால் ஃபஸ்ட்டு நான் கொடுத்த வீடியோ வந்து இசிஇக்கு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு அதிக என்கொயரிஸ் இசிஇக்குங்கிறதுனால நான் இசிஇக்கு முதல்ல இதெல்லாம் பண்ணுறேம்மான்னு சொல்லிவிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரிபிள்இ சைட் போகலான்ட்டு. ஓகேங்களா? அதனால் மெட்டீரியல் வர வரைக்கும் நான் டெக்னிக்கலை படிச்சுட்டு இருக்குங்க. மெட்டீரியல் 1 by 1 நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பேஜஸ் கம்மி, அதை மட்டும் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அதை பார்த்துட்டு டெஸ்ட் பேட்ச் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கம்மா. ஓகேங்களா? தேங்க்யூ.